ஸ்டூடெண்ட் காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மீனிங் அண்டு ஃபீச்சர் ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷன் பார்க்க போகிறோம். சரியா? பொதுக்கழகத்தின் பொருள் மற்றும் ஃபியூச்சர்ஸின் இயல்புகள் பார்க்க போகிறோம். A public corporation is that form of public enterprise which is created as an autonomous unit by a special act of the parliament of the state legislation அப்படிங்கிறாங்க. பொதுக்கழகம் என்பது பாராளுமன்றமோ அல்லது சட்டமன்றமோ இயற்றும் தனி சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டு தன்னாட்சி உரிமை பெற்ற நிறுவனமாகும். சரி, அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இது பப்ளிக் கார்ப்பரேஷனுங்கிறது பாராளுமன்றம், பார்லிமெண்ட்டு. சரியா? அப்படி இல்லைனாக்கா ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், பாராளுமன்றம், சட்டமன்றம். இவங்க தனியாக என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்குன்னு சொல்லி ஒரு ரூல்ஸை லீகலாக ஒரு ரூல்ஸை ஆரம்பித்து அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, அட்டானமஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இதை நடத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. நார்மலாக என்ன சொல்கிறாங்கனாக்கா, பாராளுமன்றமோ சட்டமன்றமோ ஏற்றும் தனி சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டு தன்னாட்சி உரிமை பெற்ற நிறுவனமாகும். பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்குன்னு சொல்லி ஒரு ரூல்ஸை ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? அதுக்குன்னு சொல்லி தனியாக ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமாக அட்டானமஸ் பவர் கொண்டு இது என்னது செயல்படுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு, சின்ஸ் ஏ பப்ளிக் கார்ப்பரேஷன் இஸ் கிரியேட்டட் பை ஏ ஸ்டாட்யூ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஏ ஸ்டேட்டரி கார்ப்பரேஷன். அதேமாதிரி பொதுக்கழகம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தனித்தியங்கும் தன்மையுடன் சட்டத்தால் உருவாக்கப்படுவதாகும். சரி, அதேமாதிரி இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன், என்ன ஒரு எய்முக்காக இதை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக என்ன பண்ணுறாங்க, இதை உருவாக்கி அந்த சட்டத்தை கொண்டு என்ன பண்ணுறாங்க, இதை நடத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. கிரியேட் பை ஸ்டேட்யூ இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஏ ஸ்டேட்டரி கார்ப்பரேஷன். அதேமாதிரி த ஸ்டேட்யூ டிஃபென்ஸ் த ஆப்ஜெக்டிவ் பவர் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பப்ளிக் கார்ப்பரேஷன். பொதுக்கழகத்தின் நோக்கங்கள், அதிகாரங்கள் மற்றும் பணிகள் சட்டத்தால் வரையறுக்கப்பட்டுள்ளது. அதேமாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ரூல்ஸ் ரெகுலேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. பப்ளிக் கார்ப்பரேஷனுக்கு தனி ஆப்ஜெக்டிவ் இருக்குது, பவர் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ். சரியா? அதேமாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, த இந்தியன் ஏர்லைன்ஸ், த Indian International Oil and Natural Gas Commission etc. are some example of public corporation in India அப்படிங்கிறாங்க. இந்திய ஆயில் காப்பீட்டு கழகம், இந்தியன் ஏர்லைன்ஸு, ஏர் இந்தியா, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு அமைப்பு ஆகிய பொதுக்கழகத்திற்கு உதாரணங்களாகும். இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள். சரியா? கொடுத்துருக்காங்களா, இந்தியன் லிஸ்ட் ஆஃப் இந்தியன் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அண்ட் தேர் லோகோன்னு சொல்லி, கம்பெனி ஹெட் குவார்ட்டர், கம்பெனி லோகோ. சரியா? இந்தியன் ரயில்வே நியூ டெல்லி ஹெட் குவார்ட்டர், அதோட கம்பெனி லோகோ. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் குவார்ட்டர் அங்கே நியூ டெல்லி, அதேமாதிரி தான் அது கம்பெனியோட லோகோ. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஹெட் குவார்ட்டரு சென்னை, அது லோகோ. ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷன் ஸ்பெஷல் ஸ்டேட்யூ, தனித்தியங்கும் சட்டத்தன்மை. அப்படி பப்ளிக் கார்ப்பரேஷன் இஸ் கிரியேட்டட் பை ஏ ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். த ஆக்ட் டிஃபைன் இட்ஸ் பவர், ஆப்ஜெக்டிவ், ஃபங்க்ஷன் அண்ட் ரிலேஷன் வித் த மினிஸ்ட்ரி அண்ட் த பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறாங்க. பொதுக்கழகம் என்பது மத்திய அல்லது மாநில அரசால் இயற்றப்படும் தனி சட்டத்தின் கீழ் தோற்றுவிக்கப்படுகிறது. அதேமாதிரி பப்ளிக் கார்ப்பரேஷன் யார் கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, யார் கிரியேட் பண்ணுறாங்க, யார் ப்ரொமோட் இதை தொடங்குறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க, பார்லிமெண்ட்டு, அதேமாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ஸ்பெஷல் ஆக்ட் மூலமாக இதை கொண்டு வராங்க. சரியா? அதேமாதிரி த ஆக்ட் டிஃபைன் இட்ஸ் பவர், ஆப்ஜெக்டிவ், ஃபங்க்ஷன்ஸு அண்டு ரிலேஷன் வித் த மினிஸ்ட்ரி அண்ட் த பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இதை யார் இதோட பவர். சரியா? பவர்னா அதிகாரங்கள். சரி, சட்டத்தின் மூலம் அதற்கான அதிகாரங்கள், நோக்கங்கள், பணிகள் மற்றும் பாராளுமன்றம் அல்லது சட்டசபையின் மூலம் உருவாக்கப்பட்ட அமைச்சகத்துடன் தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்குண்டான இது பவர் என்ன, இதோட ஆப்ஜெக்ட் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறத பார்லிமெண்ட் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க சொல்லிடுறாங்க. அதேமாதிரி separate legal entity. A public corporation is a separate legal entity with perpetual succession and common seal.
நீடித்த நிலைத்தன்மை பொது முத்திரையுடன் நீடித்த தன்மையுடன் சட்டப்பூர்வமாக செயல்படும். சரி, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொது முத்திரையோட நீடித்த நிலையுடன் என்னென்ன செயல்படும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு லாங் டேர்ம் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நடக்கும். அதே மாதிரி அண்டு காமன் சீல் இட் ஹேஸ் அண்ட் எக்ஸிடென்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அரசுடன் தொடர்புடையது மட்டும் இல்லாமல் தனித்து இயங்கக்கூடியது. கவர்மெண்ட்டோட இது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காமல் செப்பரேட்டாக வந்து என்னது இது வந்து நடக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. மட்டுமல்ல தனித்து இயங்கக்கூடியது. அதேமாதிரி இட் கேன் ஓன் ப்ராப்பர்லி கேன் மேக் கான்ட்ராக்ட் அண்டு ஃபைல் ஷூட் இன் இட்ஸ் ஓன் நேம். இது சொத்துக்கள் அனைத்தும் தனக்கு சொந்தமானதும் தன் பெயரிலே உடன்படிக்கை செய்யவும் வழக்கு பதிவும் செய்யலும் அப்படிங்கிறாங்க. அது தன்னோட பேர்லேயே வந்து என்ன பண்ணிக்கலாம், சொத்தை வந்து தனக்கு சொந்தமான தன் பேர்லேயே உடன்படிக்கை கான்ட்ராக்ட் வந்து பண்ணவும், அதேமாதிரி ஃபைல் வந்து ஷூட் வந்து பண்ணவும் அவங்களுக்குனால முடியும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் கேபிட்டல் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட். த கேபிட்டல் ஆஃப் ஏ பப்ளிக் கார்பரேஷன் இஸ் ப்ரொவைட் பை த கவர்மெண்ட் ஆர் பை ஏஜென்சிஸ் கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட். இதில் பார்த்திங்கன்னா அரசின் முதலீடு பொதுக்கழகம் அதற்கு தேவையான முதல் முழுது அரசிடமிருந்து பெறுகிறது. பப்ளிக் கார்பரேஷனுக்கு தேவையான கேபிட்டல் ஃபுல்லையும் யார்கிட்டருந்து வாங்கிக்கிறாங்க, கவர்மெண்ட்டிருந்து ஃபுல்லாக வந்து அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. அதேமாதிரி ஹவ் மே பப்ளிக் கார்பரேஷன் ஹேவ் ஆல்சோ பிகன் டு ரைஸ் மணி ஃப்ரம் த கேபிட்டல் மார்க்கெட்டு. அதேமாதிரி அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா என்ன பொதுக்கழகம் முதலீட்டு சந்தையிலிருந்து மூலதனம் திரட்டுகிறது. அதேமாதிரி பப்ளிக் கார்பரேஷன் வந்து என்ன பண்ணாங்க, கேபிட்டல் மார்க்கெட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து மணியை வந்து கலெக்ட் வந்து பண்ணுறாங்க, ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் என்னன்னு சொல்லி ஃபோர்த் ஒன் ஃபினான்ஷியல் அட்டானமி. எ பப்ளிக் கார்பரேஷன் என்ஜாய் ஃபினான்ஷியல் அட்டானமி. அதேமாதிரி நிதி தன்னாட்சி உரிமை பொதுக்கழகங்கள் நிதி தன்னாட்சி பெற்றவை, தனக்காக வரவு செலவு திட்டத்தை தானே தயாரித்துக் கொள்ளும் அதற்கான அதிகாரம் பெற்றுக்கொள்ளும் மற்றும் வியாபாரத்தில் அந்த நிதியை பயன்படுத்தவும் அதிகாரம் பெற்றவை ஆகும். prepare its own budget and has authority to retain and utilities its earning for its business அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் கார்பரேஷன் சொல்லி என்ன இருக்குது, அது வந்து அட்டானமஸ் பவர் வந்து இருக்குது. அதே மாதிரி ஓனாக வந்து பட்ஜெட் வந்து ரெடி பண்ணிக்கவும் அதுக்கு வந்து அத்தாரிட்டி வந்து பவர் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட ஏர்னிங் இதை வந்து ரெவன்யூ அண்டு எக்ஸ்பென்சஸ் பிளானிங் வந்து அதே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ரைட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர். மேனேஜ்மெண்ட் பை போர்ட் ஆஃப் டைரக்டர். மேனேஜ்மெண்ட் இஸ் வெஸ்டட் இன் போர்ட் ஆஃப் டைரக்டர் appointed or nominated by the government, but there is no governmental interference in the day-to-day working of the corporation அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கனாக்கா இதில் போர்ட் ஆஃப் டைரக்டரில் இயக்குநரவையால் நிர்வாகம் அரசால் பரிந்துரைக்கப்பட்டு நியமனம் செய்யப்பட்ட இயக்குநரவைக்கு மேலாண்மை செய்யும் அதிகாரம் உண்டு. அதேமாதிரி கவர்மெண்ட் அரசால் பரிந்துரை நியமனம் சட்டப்படினா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து சிபாரிசு வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து என்ன பண்ணாங்க, அப்பாயின்ட் வந்து பண்ணிங்க, நாமினேட் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து சிபாரிசு வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைரக்டர் தான் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஆனால் கழகத்தின் அன்றாட அரசின் தலையீடு இல்லை. அதேமாதிரி என்ன டே டு டே வந்து ஒர்க்கிங் ஆஃப் த கார்பரேஷன் இதில் நோ கவர்மெண்டல் இன்டர்ஃபரன்ஸ். சரி, அதில் வந்து கவர்மெண்ட்டோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இன்வால்மெண்ட் வந்து கிடையாது, இன்டர்ஃபரன்ஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு ஓன் ஸ்டாஃப் அப்படிங்கிறாங்க. பப்ளிக் கார்பரேஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்டாஃப். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பணியாளர்களுக்கு நியமனம் பொதுக்கழகங்கள் தனக்கு தேவையான பணியாளர்களை தானே நியமனம் செய்து கொள்ளவும் ஊதியம் பணித்தன்மை ஆகிவிட்ட கழகங்களே முடிவு செய்து கொள்ளலாம். அதேமாதிரி ஓன் ஸ்டாஃப். பப்ளிக் கார்பரேஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்டாஃப் whose appointment, remuneration and service condition are decided by the corporation itself அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஓன் ஸ்டாஃப்னாக்கா பணியாளர் நியமனம் பொதுக்கழகம் தனக்கு தேவையான பணியாளர்கள் தானே நியமனம் செய்து கொள்ளவும் ஊதியம் பணித்தன்மை ஆகியவற்றை கழகங்கள் முடிவு செய்து கொள்ளவும் முடியும் அப்படிங்கிறாங்க. வந்து என்ன சொன்னால் இந்த அவங்களோட ரெமுனரேஷன் என்ன எம்ப்ளாயை வந்து அவங்களே அப்பாயின்ட் வந்து பண்ணிக்கலாம், அவங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம் ரெமுனரேஷன் வந்து போட்டுக்கலாம். அதேமாதிரி பண்ணிட்டிங்கன்னா பணித்தன்மை சர்வீஸ் கண்டிஷன் என்ன டிசைட் வந்து பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மோட்டிவ் அப்படிங்கிறாங்க. சேவை நோக்கம். த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன் இஸ் த சர்வீஸ் மோட்டிவ். பொதுக்கள் சேவை நோக்கம் என்னது? சேவை நோக்கமாக கொண்டவையாகும். மோட்டிவ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மோட்டிவ்ங்கிறாங்க. தாட் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு த செல்ஃப் சப்போர்ட்டிங் அண்ட் ஏர்ன் ரெஸ்பான்சிபிள் ப்ராஃபிட். இருந்தாலும் சுயசார்பு கொண்டு நியாயமான லாபத்தை ஈட்டும் குறிக்கோள் கொண்டவையாகும். சரி, அதே மாதிரி என்ன பண்ணாங்க? சுய லாபத்தை வந்து அவங்க வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து நினைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி. பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கார்பரேஷன் ஹேஸ் டு சப்மிட் இட் annual report on it working. Its account are audited by the Comptroller and Auditor General of India. Annual report and audited account of a public corporation are presented to the Parliament or state legislation which is entitled to discuss this அப்படிங்கிறாங்க. பதில் சொல்லும் கடமை. சரியா? பதில் சொல்லும் கடமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுக்கழகங்கள் தனது பணி மீதான ஆண்டு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இதன் கணக்குகளை இந்திய பொது கணக்கு மற்றும் தணிக்கையாளர் தணிக்கை செய்யப்படும். தணிக்கை செய்யப்பட்ட கணக்கு அறிக்கைகளை பாராளுமன்றம் அல்லது சம்பந்தப்பட்ட சட்டசபையில் விவாதத்திற்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வந்து நமக்கு வைப்போம்ல, அதே மாதிரி ஆடிட்டர் வந்து வாங்கினா ஸ்டேட்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணணும்? அவங்க வந்து அந்த சப்மிட் வந்து பண்ணணும். அதை பற்றி என்ன பண்ணிக்குவாங்க? டிஸ்கஸ் வந்து பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ்.